எனது ஆத்மார்த்தமான அன்பான நெஞ்சங்களுக்கு எனது ஆத்மார்த்தமான அன்பு வணக்கம். இவ்வுலகில் இனிதான நாட்களில் இதமான சூழ்நிலைகளை நாம் எப்போதும் ஏற்படுத்தி கொள்வதில்லை. இறைவன் மீது அன்பு கொண்டு வாழ்நாளை இன்பமான நாட்களாக அமைத்து கொள்வதும் இல்லை. நாம் யார், இறைவன் யார் என்பதையும் முழுமையாக உணர்வதும் இல்லை. முதலில் நம்மை யார் என்பதின் புரிதலால் இறைவன் யார் என்பதை உணர முடியும். நம்முள் இருக்கும் சக்தியை அறிய முடியும். இச்சக்தியை உணராது வெறும் நெல் பதராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நம்மை யாரென்று உணராது நம்மேல் உள்ள ஆடையை, உடலை நாம் இதுதான் என்று எண்ணிக்கொண்டு வெறும் பதராக, உமியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாம் நம்மை நெல்லின் மேலுள்ள ஆடையை பதராக எண்ணிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு அரிசியை, நெல் மணிகளை எண்ண வேண்டும். நாம் இப்பொழுது உடலையே பெரிதாக எண்ணி அதன் வழி சென்று கொண்டிருக்கிறோம். உடலை விட்டு உயிர், ஆன்மா என்பதை உணர்ந்து நம்மை பற்றிய சிந்தனையை மேம்படுத்தும் போது நம்முள் இருக்கும் சக்தி வெளிப்பட்டு இறைவன் யார் என்பதை உணர்த்தும். அரிசியாக, உமியின் உட்புறம் தோன்றும் அரிசி மணியாக எண்ணினால் அது தரும் பயன்பாட்டை உணரலாம். பதராக உள்ளபோது கிடைக்கும் கீழான நிலை மாற்றம் கொண்டு மேலான அரிசி மணிகளாக மாறும்போது மேன்மை அடையும் பயனையும் தரும். அது தரும் இன்பத்தையும் உயர் நிலையையும் அறியலாம். ஆதலால் நம்முள் உள் கடந்து சென்று கடவுளை உணர்ந்து அதை மற்ற ஆத்மாக்களுக்கும் உணர்த்தி கடவுளிடம் சென்று சேர்ப்பதை நமது ஆத்மாவின் சேவை என்ற கடமை ஆகும். எனவே இறை சேவையையும் நம் பணி எதுவென்பதையும் உணர்ந்து சக்தியை இறைவனிடமிருந்தே பெற்றும் வாழ்நாளை நம்முள் இருக்கும் சக்தியை உணர்ந்து அன்பால் இவ்வுலகை தீய எண்ணங்களை அழித்து உயர்வான எண்ணங்களை கொண்டு உண்மை, நீதி, தர்மம் என அன்பால் இவ்வுலகை அமைதி, ஆனந்தம் என அன்பே கடவுள் என்ற சேவை எனும் கடமையாற்றுவோம். வாரீர் அன்பு உள்ளங்களே. என்றென்றும் அன்புடன் ஆதவன் மைந்தன். அன்பே கடவுள், அன்பே ஜீவ ஊற்று, அன்பே எல்லாமும்.